வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, இடுவாய் அப்படிங்கிற கிராமத்தில் திருப்பூர் மாநகராட்சி குப்பை கிடங்கு அமைப்பதை எதிர்த்து நேற்று அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடத்தினார. அண்ணாமலையை கைது பண்ணி பாஜகவினரெல்லாம் கைது பண்ணி காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா மண்டபத்தில் அடைச்சிருந்தாங்க. அந்த மண்டபத்தில் இருந்தபடியே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பாஜக தொண்டர்கள்ட்ட ஸ்பீச் கொடுத்துருக்காரு. பிறகு பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. இரவு ஒரு 10:30 மணி போல் நடந்துச்சு. இந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த இடுவாய் விவகாரத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம், டெஃபினட்டாக சும்மா விட மாட்டோம். அடுத்த கட்டம்னா என்ன? உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறது, இது மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, வர 29ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்லடத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வராரு. பல்லடம் வரக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்த போகிறோம். இடுவாயில் இருக்கக்கூடிய கிராம மக்களோடு சேர்ந்து கருப்பு கொடி காட்டக்கூடிய ப்ரொட்டஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. இது திமுக மத்தியில் பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நாடு திரும்பியிருக்காரு. நாடு திரும்பிய உடனேயே பாராளுமன்றத்தில் ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜோர்டன், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாரா? எவ்வளவு பெரிய வரவேற்பு நம்ம பிஎம்க்கு கிடைச்சிருக்கு. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின எத்தியோப்பியாவுடைய பிஎம் நம்ம பிஎம்க்கு கார் ஓட்டினாரு அப்படிங்கிறத நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓமன் பார்த்தீங்கன்னா ஓமனுடைய ஹெட்டும் விமான நிலையத்துக்கே பிரைம் மினிஸ்டரை வழி அனுப்பியெல்லாம் வச்சுருக்காங்க. வேற லெவல். இப்போ விஷயம் என்னென்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார்ல, அவர் மோடி ஓமனில் இருக்கார். மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஜெர்மனியில் இருக்கார். ஆனால் டெல்லி காற்று மாசுபாட்டில் தவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பதிவு போட்டிருக்காரு. இப்போ பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, லாஸ்ட் 10 வருடமாக டெல்லியை ஆட்சி செய்தது யாரு? ஆம் ஆத்மி பார்ட்டி தான் லாஸ்ட் 10 இயர்ஸாக டெல்லியை ஆட்சி செஞ்சாங்க. இன்னைக்கு டெல்லி படக்கூடிய இவ்வளவு இஷ்யூஸுக்கும் இவ்வளவு இன்னல்களுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஒரு முக்கிய காரணம். அவங்களுடைய 10 வருட ஆட்சியில் அவங்க ப்ராப்பரான ஸ்டெப் எடுத்திருந்தா ஏன் இன்னைக்கு காற்று மாசுபாட்டில் டெல்லி சிரமப்பட போகுது? இப்போ தான் பாஜக அங்கே ஆட்சியில் அமர்ந்திருக்காங்க. டெஃபினட்டாக இதை சரி செய்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால நீங்கள் பண்ண தப்பை தான் இன்னைக்கு எல்லாரும் ஃபேஸ் பண்ணிக்கிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்துச்சு. 3 முறை தொடர்ச்சியாக காங்கிரஸுடைய முதல்வரெல்லாம் டெல்லி ஆட்சி செஞ்சுருக்காரு. அதனால் இன்னைக்கு டெல்லியில் காற்று மாசுபாடு அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் 2 பேரும் தான் முக்கிய காரணம் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. ரெண்டாவது, பிரதமர் மோடியுடைய வெளிநாட்டு பயணத்தை ராகுல் காந்தி பயணத்தோட ஏன் ஒப்பிடுறீங்க? பிரைம் மினிஸ்டர் போனது அரசு முறை பயணம். ஓமனில் ஓமன் நாட்டுக்கும் நமக்கும் ஒப்பந்தம்லாம் சைன் ஆயிருக்கு. ஓமன் நாட்டுக்கு 98 பொருட்களை டேக்ஸே இல்லாமல் நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும். பிரைம் மினிஸ்டருடைய இந்த ஓமன் பயணத்தினால தானே இது சாத்தியமாயிருக்கு. அதனால் பிரைம் மினிஸ்டர் போனது அரசு முறை பயணம், ராகுல் காந்தி அவர்கள் போகிறது சும்மா ட்ரிப்பு மாதிரி. ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க, போத் ஆர் நாட் சேம் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகுல் காந்தி ஜெர்மனி போயிருக்காருல்ல. எப்பெல்லாம் ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போகிறாரோ அப்போ அங்கே இருந்துக்கிட்டே நம்ம இந்தியாவை டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவார். இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ ஜெர்மனி போய் 2-3 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் எதுவும் அப்படி பேச காணமே அப்படின்னு நேற்றைய தினம்தான் பாஜகவினர் பதிவு போட்டிருந்தாங்க. ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு பதிவு போட்டிருந்தாங்க. பதிவு போட்டு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள ராகுல் காந்தி அவர்கள் வழக்கம் போல் அவருடைய வேலையை காட்டிட்டாரு. ஜெர்மனியில் BMW பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்வையிடுவதற்காக ராகுல் காந்தி அந்த பிளான்ட்டுக்கு போய் அந்த காரு, பைக்கு எல்லாத்தையும் பார்வையிட்டு அங்கே இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகிக்கு இருக்கு, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. என்னது, இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு டவுன் ஆகுதா? டேட்டாவெல்லாம் பார்க்குறாரா இல்லையா ராகுல் காந்தி? எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய உற்பத்தியில் நம்ம இந்தியாலாம் ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிருக்கு. மொபைல் ஃபோன் ஏற்றுமதியெல்லாம் நம்ம சாதனை படைச்சிக்கிருக்கோம். கார் உற்பத்தி எடுத்துக்கோங்க, பயங்கரமாக நம்ம போட்டி போட்டு வேற லெவலில் பண்ணிக்கிருக்கோம். வளர்ந்த நாடுகளோட போட்டி போட்டுக்கிருக்கோம். மேனுஃபேக்சரிங் ஃபீல்டெல்லாம் பீக்கில் இருக்குது. ஆனால் ராகுல் காந்தி மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிக்கு இருக்கு அப்படின்னு ஜெர்மனியிலேருந்து பேசியிருக்காரு. பேசாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவுக்கு எதிராக இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.